கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது உங்களுடைய வல்லமுள்ள நேரம். வேதத்துக்கு ஆதாரமாக பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அங்கே இயேசுவை ஒரு பெண் தொடுகிறாள். இயேசுவை ஒரு பெண் தொட்டாள் என்று பார்க்கிறோம். அவ்வஸ்திரத்தை தொட்டாள். தொட்டவுடனே இயேசுவிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்று பார்க்கிறது. வல்லமை வெளிப்பட்டது. அவள் 12 வருஷமாக பெரும் பாடுகளோடு வேதனையோடு துக்கத்தோடு இருந்த அந்த மகள், ஆனால் இயேசுவை தொட்டவுடனே அவளுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார். இயேசுவிடத்திலிருந்து வல்லமை அவரை தொட்டு அவளுக்கு இருக்கிற அந்த வியாதி போக்கை எல்லாம் அவர் மாற்றிவிட்டது, சுகமாக்கி விட்டது என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரி, நீங்க யாராக இருந்தாலும் சரி, டாக்டர்கிட்ட போய் செலவு முடியலையா? லட்சக்கணக்கில் செலவிச்சிட்டீங்களா? சொத்தை வீட்டெல்லாம் வித்துட்டீங்களா? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவை தொடும் பொழுது, இயேசுவிடத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே என்று சொல்லி அவரை தொடும் பொழுது, அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, இந்த ஸ்திரீ அவரை எப்படி பிடித்து வசத்தை பிடித்தால் அதே போல அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஒருவேளை நீங்க எந்த மதத்துக்காரங்களா இருக்கலாம், ஆனா இயேசு எந்த மதத்துக்காரங்களும் இல்லை, சர்வலோகத்தையும் படைக்கிறவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை, சகோதரியை யாராக இருந்தாலும் இந்த நாளிலே அவருடைய வல்லமை, நீங்க அவரை தொடும் பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை உங்களிடத்துல கடந்து வரும், உங்க குடும்பத்துக்குள்ள கடந்து வரும், உங்களுடைய சரீரத்துக்குள்ள கடந்து வரும். இந்த மகளுக்குள்ளே அருமையான அந்த சகோதரிக்குள்ள வல்லமை கடந்து வந்தது. அவளை சொஸ்தமாக்கி அவளை விடுதலை பெற்றார். வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, அவளிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது, அவள் சொஸ்தமானாள் என்று சொல்ல. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சொந்தமாக்க விரும்புகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவிடத்திலே கடந்து வாங்க, இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவரை பிடித்துக் கொண்டது போல நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை பிடித்துக் கொண்டா இயேசு இருக்கிற வல்லமெல்லாம் உங்கள் மத்தியில் கடந்து என்னென்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் மாறும். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உனக்கு கோடி சோத்திரனப்பா. உங்களுடைய வல்லமை கடந்தவர், பெரும்பாடு உள்ள ஸ்ரீ உம்மை தொட்டார், உங்களுடைய இடத்துல வல்லமை வெளிப்பட்டது. வெளிப்பட்டாத சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், நோய்களும் சொஸ்தமாக்குறது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு வேதியோடு போராட்டத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் உங்களுடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தால். I love it tight like a name of Jesus. விடுதலையாக்குங்கப்பா, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தை, God bless you. இயேசுவை தொடுங்க, பிடித்துக் கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் இயேசு தந்த வல்லமை உங்களை இருக்கிற கடந்து வந்து உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.